என்ன சுமித்ரா, என்ன விஷயம்? கூப்பிட்டேன்ட்டு பிள்ளை சொன்னா? ஆமா பல்லவி, நான் தான் கூப்பிட்டேன். கல்யாண வேலை எல்லாம் தலை மேல கிடக்குதுல, அதான் புடவை எடுக்கிற விஷயத்த வேணா முடிச்சிருவோமேன்ட்டு உன்கிட்ட கேட்கலான்ட்டு தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? என்கிட்ட கேட்டு என்ன செய்ய போற? என்ன சொல்ற நீ? உன்கிட்ட கேட்காமையா புடவை எடுக்க? சரி, அப்ப எங்களுக்கு பிடிச்சது ஏதாவது எடுக்கவா பொண்ணுக்கு? இங்க பாரு சுமித்ரா, அப்படியெல்லாம் கிடையாது. என் வீட்டுல எல்லாம் என் பொண்ணு தான் முடிவெடுப்பா. சக்தி விருப்பம் இல்லாம எந்த இதுவும் எடுக்கவே முடியாது. ஓ அப்படி சொல்றியா நீ? சக்தி கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்க போறோம். இல்லன்னு யார் சொல்லுவா? பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தானே புடவை எடுக்க முடியும். இருந்தாலும் உன்கிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும்ல. உன் வீட்டுக்காரர் எப்போ வர்றாரு? அவர் கல்யாணத்துக்குள்ள கண்டிப்பா வந்துடுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு பிசினஸ் விஷயமா போயிருக்காரு. உன் வீட்டுக்காரரு அவரும் கல்யாணத்துல இங்கதான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. உன் பொண்ணுன்னு கேட்டோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு தெரியும்ல. அப்படியா? சொன்னியோ நீ அவர்கிட்ட? என்னை பத்தி எல்லாம் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்ன, நான் உன்னை பத்தி அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. ஏய் பாத்தியில, நான் தான் ஃப்ரெண்டுங்கிறத காப்பாத்துறேன், நீ என்ன காப்பாத்தல, அவ்வளோதான். இல்லடி, என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி கதையெல்லாம் உட்காந்து கேட்கவே மாட்டாரு. அவர் எப்பவுமே பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு, புரியுதா? ஓ அப்படி சொல்றியா நீ? சரி சரி. என்னாச்சு? ஃப்ரெண்டும் ஏதோ முக்கியமான விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க போல. ஏ சக்தி குட்டி, ஒன்னு விட்டுட்டா பேச போறோம்? இப்ப பேசிட்டு தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி, கல்யாணத்துக்கு தான் புடவை எடுக்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். கரெக்டாக நீயே வந்துட்டிய. உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, சரியா? எப்போ போகலான்னு நீ சொல்லு, அப்போவே போய் எடுத்துடலாம். சரிங்க ஆண்டி, நானும் புடவை எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல நிறைய இது இருக்கு, அதுல தான் ஏதாவது ஒரு புடவை எடுக்கலான்ட்டு பாக்குறேன். இப்போ கூட ஒரு ரீசெண்டா ஒரு புடவை வந்துச்சு, செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கே. அந்த புடவையை பேசாம ஆர்டர் போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஆர்டர் போடுறதெல்லாம் சரி வராதுமா. கல்யாண புடவை எப்பவுமே நேரில் போய் பார்த்து எடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் புடவை எல்லாமே. உனக்கு மட்டும் எடுக்க போறது இல்லைல்ல, வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் எடுக்கணும்ல. நேர்லயே போய் எடுத்துடலாம். சக்தி, அவங்க சொல்றது என்னமோ சரியா தோணுது. நேர்லயே போய் எடுத்துடலாமே. இந்த ஒரு வாட்டி நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண. மம்மி, என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரிலாம் என்னால் இருக்கவே முடியாதுன்ட்டு. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அது அப்படிதான், பிடிச்சதை தான் நான் எடுப்பேன். தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனை நான் கேட்க மாட்டேன். சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே அப்போ நீ எடுத்துரு. கல்யாண புடவை மட்டும் நீ செலக்ட் பண்ணிக்கோ. மற்ற ரிசப்ஷன் அந்த மாதிரி புடவைங்கள்லாம் நேரில் போய் எடுத்துக்கிடுவோமா? இப்ப சொன்னீங்கல்ல, அது ஓகே ஆன்ட்டி. எனக்கு ஆன்ட்டி என்னை பத்தி தப்பாலாம் நினைக்காதீங்க, நான் எப்பவுமே இப்படிதான். எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் நான் செய்வேன், ஓகேயா? சாச்சா, இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாமே அப்படிதானே இருக்கீங்க. நான் என்ன தப்பா நினைக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதானே கல்யாண புடவை. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து நாங்களா நாளைக்கு கட்ட போறோம், நீ தான் கட்ட போற. ஐயா, புடவையா? அதெல்லாம் நான் கட்டவா மாட்டேன். ஒரே ஒரு நாளைக்கு வேணா உங்க ஆசைக்காக நான் கட்டிக்கிடுறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது பேசாம கபோர்ட்ல தூங்கிட்டு இருக்கும். சரி, மாப்பிள்ள என்ன பண்றாரு? கார்த்திக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, இன்னும் எழுந்திருக்கலையே. லீவ் இல்ல இன்னைக்கு. ஏண்டி கார்த்திக்னு ஏண்டி பேர் சொல்லி கூப்பிடுற? பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு தானே பேர் இருக்கு. பல்லவி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, உனக்கு பிரச்சனை இல்லைனாலும் மாப்பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல இவ பேர் சொல்லி கூப்பிடுறது. அதுவும் பெரிய போஸ்டிங்ல இருக்காரு, அவரை போய் இவர் பேர் சொல்லி கூப்பிடலாமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனே அதை தான் எதிர்பார்ப்பான். கார்த்திகேன்னு சொல்லி கூப்பிடுறதா அவனுக்கு நல்ல பிடிக்கும். அப்படியா? இந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களும் பேர் சொல்லி தானே கூப்பிடுறாங்க. இவ கொஞ்சம் அப்படிதான், வீட்டில் ரொம்ப செல்லமாவே வளர்ந்துட்டாளா, அதனால கொஞ்சம் அப்படிதான் திமிரு பண்ணுவா. நீ எதுவும் அவளை தப்பாலாம் நினைச்சுக்கிடாத, சரியா? ஆனா ரொம்ப நல்ல குணம். பல்லவி, அதெல்லாம் நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? உன் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு வரணும்ட்டு இருக்கு. உன் பொண்ணு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏதோ கார்த்திகோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு சொல்யூஷனா உன் பொண்ணு இருப்பான்ட்டு நான் ரொம்ப நம்புறேன். கண்டிப்பா. நீ எதுக்கு அந்த வாழ்க்கையை பத்திலாம் தேவையில்லாம நினைச்சுக்கிட்டு இருக்க? தூர விடு. ஏதோ திருஷ்டி கழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ, சரியா? இல்ல, இருந்தாலும் மனசுல ரொம்ப கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஆனா எதுக்காக இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தான் தெரியல. பணக்கார வீட்டு பையன் கிடைச்சா எல்லா பொய்யும் வரும், எல்லாமே வரதான் செய்யும். நீ என்ன அந்த பொண்ணை போய் நல்ல பொண்ணு அப்படி இப்படிங்கிற? நல்ல பொண்ணா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளா இல்லையா? நல்ல கல்யாணம் ஆகட்டும், எப்படின்னா நம்மளை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற இதுல அந்த குடும்பம் எல்லாத்தையும் மறைச்சிருக்கு உங்ககிட்ட. அது இல்ல பல்லவி, தரகர் தான் பொய் சொன்னான்ட்டு சொல்றாங்க. அட என்ன சுமித்ரா இப்படி பேசிட்டு இருக்க? தரகர் எப்பவாச்சும் பொய் சொல்வாரா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எத்தனை மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறோம். தரகர் என்ன கரெக்டா புட்டு புட்டு தான் வைப்பாரு. இவங்க தான் காசு கொடுத்து அப்படி சொல்ல வச்சிருப்பாங்க. நீ போய் அதெல்லாம் நம்பிட்டு இருக்க? ஓ அப்படி சொல்றியோ நீ? ஆமா, இருக்கும் இருக்கும். சரி, அவளை பத்தி எதுக்கு பேசுறதுக்கு? தூர விடு. கார்த்திகே அவளை பத்தி பேசுறது விரும்ப மாட்டேங்க. நம்ம பேசி என்ன பண்றது? சக்தி அந்த இடத்த கண்டிப்பா நிரப்புவான்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
ஆனா என்ன, அவனுக்கு தான் மனசுல கொஞ்சம் அந்த தாக்கம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சக்தி கரெக்டா அந்த வேலைலாம் பண்ணுவா, நீ பேசாம இரு. அம்மா. ஹே கார்த்திக், ஹாய். என்னாச்சு? என்னாச்சுன்னா ஒன்றும் இல்லையா? தம்பி வாங்க, வந்து உட்காருங்க இப்படி. பரவாயில்ல ஆண்டி. ஏன் என்னாச்சு, வந்து உட்காருங்க. இன்னைக்கு லீவுன்னு சக்தி சொன்னா. ஆமா ஆண்டி, இன்னைக்கு லீவு தான் எனக்கு. ஆபீஸ்ல வேலையெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லாவே போகுது ஆண்டி. சக்திக்கு கல்யாண புடவை எடுக்கணும்ட்டு பேசி நடந்துட்டு இருக்கு. சக்தி தான் ஏதோ இன்ஸ்டாகிராம்ல எடுக்க போறேன்ட்டு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் கூட சேர்ந்தே பாருங்க, என்ன 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுங்க. மம்மி, என்ன சக்தி? யாரு செலக்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரிய தானே செய்யும். இல்லடி. சும்மா இருங்க, அவரெல்லாம் அப்படி எதிர்பார்க்க மாட்டாரு. அன்னைக்கே சொல்லியாச்சு உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோன்ட்டு. கார்த்திக், நம்ம வெளியே போலாமா? எங்க போலாம்? எனக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் ஆக்சசரிஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க கொஞ்சம் வாங்கல. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ வேணா என் தங்கச்சி கூட்டிட்டு போறியா? நான் வேணா பவித்ராவை கூப்பிடுறேன், நீ பவித்ராவை கூப்பிட்டு போயிட்டு வா. அவ நல்லா செலக்ட் பண்ணுவா. ஐயா, செலக்ட் பண்றதுக்குலாம் எனக்கு தேவை கிடையாது. கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். வர விருப்பம் இல்லைன்னா ஓகே, உங்க இஷ்டப்படி இருங்க. டேய் கார்த்திக், சொல்லுங்கம்மா. அவதான் ஆசைப்பட்டு கூப்பிடுறாள்ல, ஏன் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி வரலன்னு சொல்லிட்டு இருக்க? அவ கூட போயிட்டு வா. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள தேவையானதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. உன் கூட வந்தானா அவ கொஞ்சம் ஈஸியா இருப்பா. பவித்ரா எப்போ எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு தெரியாது. அதுவும் இல்லாம அவளுக்கு காலேஜ்ல எக்ஸாம் வேற நடக்குது, அவளையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. நீ போயிட்டு வா சக்தி கூட. அதுக்கு இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஒர்க்கு தானே, எப்படான்னு அதை பாத்துக்கிடலாம். சக்தி கூட இருக்கிற நேரம்லாம் திருப்பி வருமா? போயிட்டு வா. சரி. ஐயா, இப்படி சலிச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு சரி வேணாம் எனக்கு. நானே போய்க்கிடுவேன். ஏன் தனியா போய் மேனேஜ் பண்ண எனக்கு தெரியாதா? ஒரு ஆம்பளை இருந்தாதான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுங்கிற எந்த தேவையுமே எனக்கு கிடையாது. நான் தனியாவே பாத்துக்கிடுவேன் எல்லாத்தையுமே. ஆண்டி, நான் வர்றேன். நான் என்ன பண்றது? அவ தான் தனியா போறேங்கிறா. ஏன்டா இப்படி இருக்க? சரி விடு சுமித்ரா, சின்ன பிள்ளைங்க தானே, அப்படிதான் இருப்பாங்க. அவ கொஞ்சம் அப்படிதான் முன்கோவம். அதுக்கு இல்ல, இவன் கொஞ்சம் போலாம்ல கூட. அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாருல, அவ கிடக்கா வந்து அதுக்கப்புறம் நல்லா தான் பேசுவா. நீ அவளெல்லாம் எதுவுமே மைண்ட்ல எடுத்துக்கிடாத. அவ எப்பவுமே இப்படிதான், ஃபர்ஸ்ட் கோவப்படுவா, அப்புறம் சரியாயிடுவா. அதுக்கு இல்ல, அவ தனியா வேற போறாள்ல, அவ தனியா தான் எங்கனான்னு போவா. நீ வேற அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கார்த்திக்கும் கூட போனாலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இது ஏன் இப்படி இருக்கா? இங்க பாரு, சக்தி எங்கேயாச்சும் கூப்பிட்டானா நீ கூட போ. இப்படியெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? சரி, இப்போ எனக்கு வேலை இருக்குன்னு போகலன்னு, அதுக்கப்புறம் போக தானே போறேன். இல்லடா சொல்றேன், நீயும் உடனே கோவப்பட்டுறாத. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் சுமித்ரா, இத பத்தியெல்லாம் நீ மைண்ட்ல எடுத்துக்கிடாத. மாப்பிள்ள கொஞ்சம் மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது ஒண்ணு முதல் கல்யாணம் இல்லையில, ஆசைப்பட்டு எல்லா இடத்துக்கும் போறதுக்கு. அதனாலதான் நான் அவன்கிட்ட சொல்றேன் போன்ட்டு. ஆனா என் பேச்ச கேட்க கூட மாட்டேங்க. சரி விடு, அதெல்லாம் மாறுவாங்க, புரியுதா? நீ அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கிடாத. சரி பல்லவி.